சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே டல்லா இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க, சீதாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி இருக்கா சீதா, நல்லா இருக்காளா, புருஷன் சந்தோஷமா பார்த்துக்கிறேனாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் சீதா நல்லதாங்க இருக்கா, ஆனால் அருண் தான் இன்னும் திருந்தன பாடு காண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னாச்சு, உன்னை ஏதாச்சும் அவன் பேசினானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாதாரண டிரைவராக நான் டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கணும், அதனால் டிரைவர் தானே, ஆனால் உங்கள் பிஸ்னஸில் இழுத்துக்கோங்க, முத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நல்லா திட்டி விட்டு வந்தேன். டிரைவராக இருந்தால் இப்போ என்ன, இப்போ அவர் 2 காரோட ஓனர், பெருசாக ஒரு பெரிய ட்ராவல்ஸை வைக்க போகிறாரு. அப்போ எல்லாரும் மூக்கு மேலே விரலை வைக்கிற அளவுக்கு அவரை அண்ணாந்து தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி சவால் விட்டு வந்திருக்குங்க. நான் சவால் விட்ட மாதிரி நீங்கள் பெரிய ட்ராவல்ஸ் ஒன்று வைக்கணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான மீனா, ஆரம்பிச்சிடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து மேலே ஒரு ரூமை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா கார் வாங்கி பெரிய ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த போலீஸ்காரன் மட்டும்தான் அடங்கவே மாட்டேன்றான். அவனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலன்னு பார்த்தா சீதா வேற அங்கே இருக்கா. சீதாவை நினச்சிக்கிட்டு அதனால் அவன் பண்ணுற எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிற நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்க